இன்ன வரைக்கும் நோயில கஷ்டப்படுறோம்னா அப்ப என்ன பண்ணல? ஜீர்ணிச்சு சாப்பிடல. 8 மணிக்கு சாப்பிடணும், நடுவுல கொஞ்சம் சாப்பிடணும், 1 மணிக்கு சாப்பிடணும், 3 மணிக்கு கொஞ்சம் எடுத்துக்கணும், 5 மணிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், 8 இல்ல 9 10 11 கூட சாப்பிட்டு தான் படுக்கணும். இல்லைன்னா தூக்கம் வராது. அது ஜீரணமாச்சா அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா நாங்க டைமுக்கு சாப்பிட்டுருவோம். அது கூட இல்லையே, 3 வேளையும் சாப்பிடுவோம். டைமுக்கு இல்ல, 3 வேளையும் சாப்பிடும். அப்பெல்லாம் அவ்வளவு உழைச்சாங்க, 3 வேளை சாப்பிட்டாங்க. இப்ப மருத்துவர்கள் சொல்கிறார் 2 வேளை சாப்பிட்டு போதும். நீ உடம்புக்கு துரோகம் பண்ற. 3 வேளை சாப்பாடை தாங்குற அளவுக்கு உடம்புக்கு சக்தி இல்லையா? சொல்லு, வேணாம் விட்டு பிளீஸ், 2 வேளை சாப்பிட்டு சரியாக என்றால் காலை நல்லா சாப்பிட்டுருங்க. அதோட ஒரு 5-6 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருங்க. அப்படி உங்களுக்கு சாப்பிட முடியலன்னா பழம் எடுத்துட்டு பட்டினி போடுங்க வேற. 11 மணி 12 மணி அந்த நேரத்துல வச்சு சாப்பிடுவோம் பாருங்க, சப்பாத்தி, இட்லி, பன்னீர் பட்டர் மசாலா. அதுவும் கல்யாண வீட்டுக்கு போயிடக்கூடாது. நம்ம சொன்னேன், வாய் திறந்தா காக்கா கூத்து. சாந்தி சொன்னாரு, 1 ஸ்பூன் எடுத்து கொடுத்தா அது தெரிஞ்சா நான் இன்னும் கொஞ்சம் பாயசத்தை குடிச்சிட்டு வந்திருப்பேன். நம்ம கேப்பே கொடுக்க கூடாது. அப்படி சாப்பிட்டா எப்படி நோய் வராம இருக்கும்? வள்ளுவன் சொல்றாரு, மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். யாருக்காலையும் நம்ம விட தேவையில்லை இது. அதனால தான் இன்னைக்கு நான் இதை எடுக்கிறேனே. நீங்க நோய்களை பற்றி புலம்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தீர்வு இருக்கிறது. உணவு, உடற்பயிற்சி, உறக்கம். இதை 3 சரியா பண்ணீங்க. அந்த இன்னொன்று சொல்றோம் இல்லையா, அந்த உழைப்புல உடற்பயிற்சி சேரும். அதற்கு பிறகு உறவு, எண்ணம். இதுல கவனமா இருந்தீங்கன்னா நோயே கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வே சாத்தியம். சரி. அற்றால் அளவறிந்து உண்ப அகுது உடம்பு பெற்றான் நெடிது உய்க்கும் ஆறு. எப்பா, இதே முன்பு சொன்ன குறளை தான் சொல்றாரு. அற்றால் அளவறிந்து உண்க. இந்த உணவு ஜீரணம் ஆகிவிட்டதா என்பது, அற்றான் என்பது அதனுடைய சாறு கூட அங்க அற்றுவிட வேண்டும். அப்படி அளவறிந்து உண்க. இது 3வது குறள். 4வது குறள். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து. அற்றது அறிந்து, முன்பு சாப்பிட்ட சாப்பாடு, மீண்டும் மீண்டும் தான் சொல்றாரு, முன்பு சாப்பிட்ட சாப்பாடு இல்லாம போயிடும். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர புசித்து. அப்படின்னா மாறுபாடு இல்லாத உணவை சாப்பிடு. சரி, நல்லாதான் பசி ஆறிட்டேன்ல, இப்பதான் எனக்கு பசி வந்துடுச்சு இல்ல, முன்ன சாப்பிட்டதெல்லாம் ஜீரணம் ஆயிடுச்சு இல்ல, இப்பதான் காலியா இருக்குது இல்ல. அப்ப எப்படி சாப்பிடணும்? மாறுபாடு இல்லாம சாப்பிடணுமா? மாறுபாடு என்றால் காரமும் புளிப்பும் உப்பும் கலந்து. முதல்ல புலால் சாப்பிடக்கூடாது. ஏன்னா புலால் மறுத்தல் கொல்லாமை என்கிற 2 அதிகாரங்களை முதலில் எழுதிய தைரியமான புலவர் வள்ளுவர் தான். அந்த காலத்துல யாரும் கல்லுண்ணாமை எழுத மாட்டாங்க. எழுதினார், வள்ளுவர் எழுதினார். ஃபர்ஸ்ட் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மானிட தமிழ் சமுதாயத்திற்கு தைரியமா எடுத்து, புலால் சாப்பிடாத, எந்த உயிரையும் கொல்லாத, கல் உண்ணாத. ஏன்னா ராஜாங்களே குடிச்சுன்னு சுத்தி இருந்தாங்க. அரசர்களே விருந்து எனும் போது கல் உண்டார்கள், அது குற்றம் இல்லை. புலால் சாப்பிட்டாங்க, உயிர்களை பலியிட்டாங்க போருக்கு. எந்த புலவனும் தைரியமா எழுதல, வள்ளுவன் எழுதினாரு. பிறனில் விழையாமை, அதை வள்ளுவன் எடுத்து எழுதினாரு. குடிக்க கூடாது, புலால் சாப்பிடக்கூடாது. முதல்ல எழுதின வள்ளுவர் தான். முதல்ல அதுக்கு யாரும் குரல் கொடுக்கல, அவ்வளவு தைரியமா எடுத்து குரல் கொடுத்தார்ல, புலால் சாப்பிடக்கூடாது. அப்படி அந்த எந்த மாறுபாடு இல்லாத உணவை எடுத்துக்கொள், மாறுபாடு இல்லாத உணவை எடுத்துக்கோ. அது புலால் சாப்பிடக்கூடாது, ஊசி போனதை சாப்பிடக்கூடாது, மத்தியானம் இருந்ததை எடுத்து சாப்பிடக்கூடாது. நான் சொல்றது முதல் நாள். மாறுபாடு இல்லாத உணவு, மாறுபாடு இல்லாத நேரம், கண்ட நேரத்துலயும் சாப்பிடக்கூடாது. மத்தியானம் நைட்டு 2 மணிக்கு பசங்க எடுத்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா விரதம் இருந்துட்டு இன்னைக்கு நான் விரதத்தை முடிச்சுட்டேன் அப்படின்னு பேக்கரியில இருந்து கிரீம் பண்ணும், அது இது வேணும், நல்லா சாப்பிட வேண்டிய.
மாறுபாடு இல்லாத உணவு, கால நேரத்திற்கேற்ற உணவு, அளவறிந்த உணவு, அசைவம் இல்லாத உணவு, அதிகமாக ரஜோ இல்லாத உணவு, புளிப்பு காரம் இல்லாத மிதமான உணவுகள். டெய்லி கீரை எடுத்துக்கோங்க. எந்த வகையிலாவது பெருமானார் சொல்ற கீரைகள்லாம் இருக்கு. புளியாரை எவ்வித தந்திரத்திலாவது புளியாரை சேர்த்துக்க சொல்றாரு, கிடைக்க மாட்டேங்குது. எவ்வித தந்திரத்திலாவது தூதுவளை, கரிசலாங்கண்ணி, முசுமுசுக்கு இது எடுத்துக்கணும்ன்றாரு. டெய்லி சேர்த்துக்க வேண்டிய காய்கறி என்ன? கத்திரிக்காய், முருங்கைக்காய். இது டெய்லி இதுதான் முருங்கைக்கீரை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, இதுதான் டெய்லி. சரி சேர்த்துக்கலான்றது அவரைக்காய், வாழைக்காய், எல்லாம் நாட்டுக்காய் தான். அது கூட பிஞ்சு வாழைக்காய். பழம் சாப்பிடவே கூடாது. பருப்பு வகைகளில் வெறும் துவரம் பருப்பு மட்டும்தான். மிளகா ஏகதேசத்துல சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கணும், சீரகம் சேர்த்துக்கணும், சுக்கு டெய்லி சேர்த்துக்கணும். சீரக சம்பா சாப்பாடு தான் சாப்பிடணும். சுடுநீர் தான் குடிக்கணும், அதுவும் மிதமிதமான வெப்பத்துல தான் குடிக்கணும். கொஞ்சம் சுக்கு போட்டு குடிச்சிங்கன்னா இன்னும் நல்லது. இப்படியெல்லாம் ஒரு உணவு முறையை சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, ஒரு டிஷ், ஒரு மெனு சொல்றாரு. எப்படி சாம்பார் பொடி அரைக்கணும்லாம் எழுதி வச்சிருக்காரு ஐயா. எப்படி சாம்பார் பொடி அரைச்சி எல்லாத்துலயும் அதை போடுங்க. பொரியல் பண்றியா அதுல போடு, கூட்டு பண்றியா அதுல போடு, குழம்பு வைக்கிறியா அந்த பொடி அதுல போடு, உடம்பு கலகலம் நல்லா இருக்கும். ஐயா சொன்ன சாம்பார் பொடி இருக்கு. அதுல மிளகா ரொம்ப குறைவு, தனியா அதிகம், வெந்தயம் அதிகம், மிளகு அதிகம். இப்படி சாம்பார் பொடி அரைச்சி எந்த மகான் தோணும்? நம்ம உடம்பெல்லாம் கவனிக்கிறார். இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதான் மாறுபாடு இல்லாத உணவு. தூய்க்க துவர பசித்து, நல்லா பசிச்சு சாப்பிடுங்க. இப்போ 1 மணிக்கு தான் உங்களுக்கு பசிக்குதுன்னா உடனே சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இன்னும் பசிக்கிட்டோம், இன்னும் பசிக்கிட்டோம். அப்படி அந்த பசி வந்தவொடனே எரிச்சிடும் நீங்க போட்ட சாப்பாடை. உடனே சத்து பொருள்கள் பிரியும். அப்ப உடம்புல தேக்கம் வராது, உடம்பு நல்லா இருக்கும். நீங்க எதை வேணாலும் சாப்பிட்டு பாருங்களா. அப்ப பாருங்க, ஒண்ணு எதை வேணாலும் சாப்பிடலாமாமா. அந்த மாதிரி நல்லா பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா ஜீரணங்கள் நடைபெறும். துய்க்க துவர பசித்து. அடுத்தது, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. வேற ஏதாவது உணவு எடுத்து வந்து வைக்கிறாங்க, நல்லதுங்க, உங்களுக்காக தாங்க செஞ்சேன், ஆசாசியா செஞ்சேங்க, இல்லை அதை நான் சாப்பிட்றது இல்லை. என்னங்க நீங்க அப்படி பார்ப்போம். அப்படியா, எனக்காகவே செஞ்சீங்க, நான் சாப்பிட்றது இல்லையே, கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்படியா, அப்புறம் என்ன, சுகர் இருக்கு, உங்களுக்காக தாங்க ஆசாசியா பாதாம் அல்வா பாருங்க நெய்யெல்லாம் ஊற்றி செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு நாள் சாப்பிட்டு ஒரு மாத்திரை எடுத்து போட்டுனா என்னவா? சரி நீங்க கேட்குறீங்களேன்னு சாப்பிட்றேன். புலால், நிறைய பேர் புலால் சொல்லுவாங்க தெரியுங்களா. நான் சாப்பாடு விட்டுட்டேன், கம்பல் பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் நம்பவே மாட்டேன். அங்க உங்களுக்கு ஆசை இல்லாம நீங்க எடுக்க முடியாது. எப்படி கம்பல் பண்ணி விஷத்தை கொடுத்தா சாப்பிடுவீங்களா? ஐயோ அப்படின்னு மறுபடியும் எடுங்களா இல்லையா? நான் சாப்பிட மாட்டேங்க, அவன் கம்பல் பண்ணி விஷத்தை வச்சான், அதனாலதான் சாப்பிட்டேன். அது விஷத்தை விட கொடுமையானதாச்சே. உனக்கு ஆசை இல்லாம அவங்க எப்படி, அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எப்ப எப்படி புலால் சாப்பிடாம இருக்கீங்களான்னு. ஒரு சிலர் போய் சொல்லிட்டு போவாங்க, ஒரு சிலர் உண்மையா இல்லைம்மா இப்ப சாப்பிட்றேன், கம்பல் பண்ணிட்டாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு, அதனால ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, வீட்டுல அம்மா அப்பா திட்டுறாங்க, அதனால சாப்பிட்டேன். நான் பார்ப்பேன், நம்பிட்டேன். உன் எண்ணம் உறுதியாக இருந்தால் ஒருவரும் உன்னை தொந்தரவு பண்ண முடியாது. உன்னால அவங்க திருந்துவாங்க. சாப்பிடாதீங்க. அதனால்தான் வள்ளுவன் என்ன எழுதினாரு கொல்லாமை என்கிற அதிகாரத்தில், கொல்லான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். என்ன குரல்! எந்த உயிரையும் நான் கொல்ல மாட்டேன். புலால் உணவு உங்களுக்கு போடுறாங்கன்னா மறுத்தானை. போதும்பா, பல பிறவி எடுத்துட்டேன், இதை சின்ன தின்னு, இந்த பிறவி வேணாம், இதோட முடிச்சிடணும் கணக்கு. கை கூப்பி எல்லா உயிரும் தொழுமா, எல்லா உயிரும் வந்து தொழுமா. அப்பா எத்தனை உயிர் நாங்க காப்பாற்றப்பட்டுட்டோம் தெரியுமா?
நீ ஒருவன் புலால் மறுத்ததால நாங்க எத்தனை உயிர்கள் நாங்க காப்பாற்றப்பட்டுட்டோம், நன்றி நன்றி நன்றின்னு உங்களை வாழ்த்தி தொழுமா. யார் எழுதுந்து? நம்ம தாத்தா வள்ளுவன். நம்ப மாட்டோம், அவர் கிடக்குறாரு. இப்ப புலால் சாப்பிட்றவங்க எல்லாம் தமிழை விரும்புவார்கள், வள்ளுவனை பேசுவார்கள், ஆனால் குரலை மறந்து விடுகிறார்கள். சுவாமிஜி கிட்ட கேட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நிறைய முறை இதை சொல்லுவேன். இதை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷத்துல போய் கேட்கிறாங்க, சுவாமிஜி தமிழ் 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 என்று கூக்குரல் இடுகிறார்களே, அவர்கள் எல்லாம் திருக்குறளை படித்தவர்கள் தானே? சுவாமிஜிட்ட நேரடியாக அப்படி கேள்வி கேட்டாங்க. திருக்குறள் படிச்சிருப்பாங்களே? படிச்சவங்க தான். அப்ப அதுல கொல்லாமை புலால் மறுத்தல் என்று 2 அதிகாரங்கள் 20 திருக்குறள்கள் இருக்கிறது. அசைவம் மறுத்தலை பற்றியும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்பதை பற்றியும். அப்ப அவங்க ஏன் இந்த புலால் சாப்பிட்றத விடல? இந்த பழக்கத்தை ஏன் விடல? விட்டுட்டாங்களேப்பா, விட்டுட்டாங்களே. என்ன விட்டாங்க? திருக்குறள் படிக்கிறத விட்டுட்டாங்க. எது ஈஸின்னு பார்த்தாங்க. புலால் விடுறது ஈஸியா சாப்பிட்றது, திருக்குறள் படிக்கிறது ஈஸியான்னு பார்த்தாங்க. திருக்குறள் படிக்கிறத விடுறது ரொம்ப ஈஸி. இது ஐயா சொன்னது, வேதாத்திரியா சொன்னது. நாங்க படிக்கல, கேள்விப்படலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அப்ப அந்த குறள் இருக்கிறது, கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுமோ. தொழும் தொழும். ஜிடி நாயுடு அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. ஜிடி நாயுடு யாருன்னு தெரியும்? கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய தொழில் நுணுக்கம் அறிவியலாளர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வெளிநாடுகள் அதை ரெக்கக்னிஷன் பண்ணிட்டாங்க. அவ்வளவு கண்டுபிடிப்புகள். அவர் தான் இந்த உணவு புரட்சிலாம் பண்ணவர். இவ்வளவு பெரிய பூசணிக்காய் பூச வச்சது, நிறைய காய்கறிகளை விளைய வச்சதால நிறைய அவர் செஞ்சார் இல்லையா. ஒரு முறை அவர் கடல்ல கப்பல் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அந்த கப்பல் கவிழ்ந்து விட்டது. அங்கிருந்த சுறா மீன்களும் திமிங்கலங்களும் அங்க ஒரு வாழ்க்கை நடந்தது. எல்லாரும் சாப்பிட்டுடுச்சு. ஜிடி நாயுடு கிட்ட எல்லா திமிங்களும் வெளியே போகுது, எல்லா சுறாவும் வெளியே போகுது. என்னன்னு புரியல. அங்க இருந்த தப்பிச்சிருந்தவங்களுக்கு புரியல, போட்ல ஏறினவங்களுக்கு புரியல, இவருக்கே புரியல. ஏன்னா கிட்ட வருது போகுது அப்படி. அப்ப ஒரு உள்ளுணர்வாக ஒன்று சொல்கிறதா, நான் புலால் மறுத்தவன். அந்த புலால் மறுத்ததால அந்த உயிர்கள் சாடாம போகுது. அதுங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரியுது. இவன் கருணையா இருக்கான், நம்ம உயிரில கொல்ல மாட்டேன்னா, ஏன் நம்ம ஆளுடா இவன், எவனும் தொடக்கூடாதுன்னு திமிங்கலம் சொல்லிட்டு போதான். இது ஜிடி நாயுடு பதிவு செய்திருக்கிறார். நான் புலால் மறுத்ததால் என்னை எந்த உயிரை சாப்பிடல, நான் கடல்ல தப்பிச்சு வந்திருக்கேன்னா நான் புலால் மறுத்தேன்னு சொன்னார். சும்மா இல்ல, தெய்வ அருள் கிடைக்கையா. இப்போ நம்ம சொல்றாங்க, எல்லாம் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன சொல்றோம்? டாக்டர் சொல்றாங்க முட்டி வலிக்கு சூப்பு சாப்பிட்டா நல்லதான். அப்படி இன்னொரு உயிரை கொண்டு இந்த சூப்பு சாப்பிடணுமா? என் தெய்வ அருளை விட இன்னொரு உயிரினுடைய அந்த முட்டியோ இல்ல என்னமோ சாப்பிடுறீங்களா, அதை விட அது அவ்வளவு வலிமை வாய்ந்ததா? கடவுள் அருள் இருக்கே, தயவு என்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள கொண்டு வருமே, ஒரு தூய அருள் சக்தியை. அப்ப புலால் மருத்துவங்க எல்லாம் பொய்யர்களா? நமக்குள்ள ஏன் அது தெரிய மாட்டேங்குது? இன்னும் சில பேரு டாக்டர் சொல்லிடுவாங்க, நான் நேரடியாக பார்த்திருக்கேன் இவரெல்லாம், புலால் மறுத்துருங்க. சில பேர் சொல்லுவாங்க டாக்டர்ஸ், நீங்க புலால் மறுத்தாதான் உங்க ஜீரண பை ரொம்ப மோசமா இருக்கு, சாப்பிட்றாதீங்க, இந்த ஹார்ட் என்னமோ சொல்லுவாங்க. சில பேர் புலால் மறுத்தணும். அதுல நிறைய பேர் சொல்றேன், அப்படி மறுத்து சாப்பிடாம இருந்து நான் உயிர் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறேன், தின்ட்டு சாவுறேன். நான் கடக்க மாட்டாங்க. கடைசி காலத்துல ஒரு அம்மாங்க ரொம்ப புலால் சாப்பிட்டு 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 கை கால் விழுந்துருச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு. ரொம்ப சின்ன வயசு தான், 45 வயசுல இறந்துட்டாங்க. அவ்வளவு ப்ராப்ளம். அப்படி புலால் சாப்பிடுவாங்க, டெய்லி புலால் இருக்கணும். அந்த ஆட்டுல ஒரு உறுப்பு விட மாட்டாங்க, இறைச்சி மட்டும்தான். அதுல என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாம் சாப்பிடுவாங்க. டாக்டர்ஸ் இல்ல உங்களுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு, நீங்க சாப்பிடக்கூடாது. அட்டங்கல. கடைசியில் அவங்களுக்கு சுகர் அதிகமாயிரு, காலை எடுத்தாச்சு, கை இதுவாயிடுச்சு, எல்லாம் மரண படுக்கையில இருக்காங்க. நினைவு தப்பிடுச்சு, நினைவு தப்பிடுச்சு. இப்ப உயிர் போகுது, வாய் ஏதோ முணுமுணுக்குது. கிட்ட போறாங்க, என்ன சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க, யாரையாவது பார்க்கணுன்றாங்களா, புள்ள ஃபாரின்ல இருக்கானே அவனை பார்க்கணுன்றாங்களா, என்ன சொல்றாங்க, குடலு குழம்புன்றாங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க,
என்னங்க மறுபிறவி கிடைக்கும்? என்னங்க இதுவாங்க வாழ்க்கை? இதான் மனித ஜென்மம். எப்பேற்பட்ட வாழ்க்கை! நீ தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். இதுக்கு இவ்வளவு ஸ்பெஷலைஸ்டு தேகம். எவ்வளவு மாதிரி ஒரு கேஸ் இல்ல. எத்தனை பேர் குடிகாரர்களாக தன் மனைவியை பார்த்துக்காம, அம்மா அப்பாவை பார்த்துக்காம, தான் உடம்பு கெட்டு ரோட்லயும் அங்கேயும் விழுந்து கடந்து செத்து போறவங்க. என்னடா தேகம்! எப்படிப்பட்ட அரிதான தேகம்! அரிதிலும் அரிது, அவ்வளவு அரிதான தேகம் பெற்று வந்திருக்கிறோம். இன்னொன்னு சுவாமிஜி இது விளக்கம் கொடுப்பார். கொல்லான் புலால் மறுத்தானை என் கை கூப்பி எல்லா உயிரும் தொழுன்னு அவர் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுவாரு? கொல்லான் கை கூப்பி புலால் மறுத்தானை. புலால் உணவு வச்சு அவங்க காலிலே உழுந்து கையை கும்பிட்டு, அப்பா போதும் என்று மறுத்தானே எல்லா உயிரும் தொழும் சொல்லிட்டு, அதுக்கு எங்க கை இருக்கு? நீ கை இருக்கு, கை கூப்பி உணவு வைக்கும் போது மறுத்து விடு. போதும், எனக்கு இந்த உணவு வைக்காதீங்க என்று எவன் ஒருவன் மறுக்கிறானோ அவர்களை எல்லா உயிரும் தொழும்னுவார். அதான் மாறுபாடு இல்லாத உணவு. மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. இந்த உயிருக்கு ஊரே வராதாம். இந்த உயிர் மரணம் அடையாது, இதற்கு துன்பம் வராது. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. மருந்துன்னு அதிகாரம் சொல்ற குரல் எல்லாம் பொருள் உணவை வச்சேதான் எழுதியிருக்காரு. அததான் உங்களுக்கு சொல்லான்னு வந்த. மருந்து என்பது அதிகாரம் எங்கேயாவது மருந்து, இந்த மருந்து அந்த மருந்து இந்த மருந்து எழுதினாரு. சாப்பாட்டுல கவனமா இரு, சாப்பாட்டுல கவனமா இரு, சாப்பாட்டுல கவனமா இரு. அது கூட என்ன சொல்றாரு? ஜீர்ணிச்சு சாப்பிடு, மாறுபாடு இல்லாத சாப்பாடை சாப்பிடு. தொடர்ந்து அம்மா அவர்களின் பதிவுகளை பெற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் விவரங்களுக்கும் அம்மா அவர்களின் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகளில் கலந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.